அதிமுகவை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தோணுது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதிமுக நியூஸ் தான். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, எவ்வளோ கொலை நடந்திருக்குது, எவ்வளோ கற்பழிப்பு நடந்திருக்குது, என்ன திருட்டு நடந்திருக்குது, என்ன தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிரச்சனை, நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு, நம்ம தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், என்ன பிரச்சனைன்னு அதை பார்க்க சொல்லுங்க சார், விர்ச்சுவல் வாரியர்ஸை. சார் இப்போ உங்கள் எம்எல்ஏ எல்லாருமே போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க, என்ன நடக்குது, ஒழுங்கா எல்லாமே டாக்டர் வராங்களா, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்குறதெல்லாம் ஓகே, சூப்பர். ஆனால் ஒரு நர்ஸு மருத்துவ அணியில் இருக்கிறவங்க போய் பார்க்குறாங்க அப்படின்னா நாளைக்கு போயிட்டு என்னென்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? வக்கீல் அணி போயிட்டு கோர்ட்டில் நடக்கிறது கரெக்டாக நடக்குதான்னு வக்கீல் அணி போய் பார்ப்பாங்களா? ஒரு எம்எல்ஏஸ் போய் பார்க்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி போய் பார்க்குறாங்கன்னா ஓகே. உங்க அணியில உங்க கட்சியில இருக்கிற மருத்துவர் அணி அது ஒரு நர்ஸு போய் பார்க்குறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்க எம்எல்ஏஸ் போய் பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே, எம்எல்ஏஸ் அவங்க அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அவங்க போய் பார்க்குறாங்க. இந்த முசிறியில் போய் பார்த்தாரு அந்த எம்எல்ஏ. நேற்று என் தொகுதியில் துணை சபாநாயகர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை இப்படி மாற்றி விடுங்க அப்படி மாற்றி விடுங்கன்னு செம்ம ரைடு விட்டுக்கிட்டு இருந்தாரு. புதுசாக தான் பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க, அவர் சொன்னதில் 100க்கு 100 உண்மை இருக்குது, வச்சுக்கிறோம். ரவிசங்கர் ஐயா அவர்களே, ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குது, நீங்கள் தான் இப்போ ஆட்சியில் இருக்கீங்க, ஒரு சாமியானா போடலாம், இல்லை பஸ் ஸ்டாப்புக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணலாம். பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே நிற்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை சார், பஸ் ஸ்டாப்பில் எங்கேயுமே நிழல் கூட இல்லை சார், அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ரெடி பண்ணுங்க சார். நீங்கள் ரைடு விட்டதெல்லாம் நான் நேற்று நைட்டு வீடியோ பார்த்தேன், ஹட்ஸ்ஆப். ரைடு விட்டா மட்டும் பத்தாது, ரைடு விடுறப்ப எப்படி இந்த பக்கம் ஒரு 10 கேமரா, அந்த பக்கம் ஒரு 10 கேமரா, எல்லாருமே ஃபோனில் வீடியோ, காலையில் இன்ஸ்டா ட்விட்டர் எல்லாமே பறக்குது. அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனை? அது எங்க கட்சி பிரச்சனை சார். தூய அரசியலை தருவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கும் கன்னியாகுமரி வழியா லாரி போயிட்டு தான் இருக்குது. டாஸ்மார்க்கில் 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. 700 சம்திங் கடையை மூடுறேன்னு சொன்னீங்க, அந்த கடையை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? எந்த கடைன்னு வந்துட்டு எந்தெந்த கடைன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியே விட வேண்டியதானே? அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் கம்மியாக இருக்கிற கடையை மூடுறீங்க, ரைட்டு, மூடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் விடுற பாய்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் ஃபயர் விடுறதெல்லாம் ஓகே பிரதர்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லது பண்ணுறீங்க தெரியுமா, அதை ஃபயர் விடுங்க, நான் வேண்டானே சொல்லலை.